புகழோட பிழைக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறோம். நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதுன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிறாரு தாடிகார். அப்போ புகழ்பெற்ற வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கிரக அமைப்புகள் உண்டு. அதில் ஒன்று லக்னாதிபதியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 6ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால், ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால், அல்லது பரிவர்த்தனையில் இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 6ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கானா அவங்களுக்கு அழியாத புகழ் கிடைக்கும். நீங்கள் பெரிய பெரிய அழியாத புகழ் பெற்றவர்கள் ஜாதகத்தெல்லாம் பாருங்கள். ஜவஹர்லால் நேருலேருந்து எடுத்துக்கோங்க, இது நெல்சன் மண்டேலாவில் எடுத்துக்கோங்க, இன்னும் பெரிய அதாவது உலக தலைவர்களெல்லாம் பெரிய ஜாதகங்களை எடுத்துக்கோங்க. அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் 6ஆம் இடம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தால் தான் அந்த புகழுக்கு வர முடியும். நம்ம என்ன எடுத்துக்கிறோமா, அது ருண ரோக சத்துருங்க அப்படின்னு இருந்துமா. அது கிடையாது. நம்ம இன்னும் கிணத்து தவளையாக இருக்கக்கூடாது. இந்த 6ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சிருக்காங்கங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு சர்ச்